Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மசாலாக்களோட ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏலக்காய் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் பல மசாலா பொருட்கள் இருக்கு. ஆனால் ஆங்கிலேயர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டவர்களும் இந்தியாவுக்கு வருகை தர்றதுக்கான முதல் ரீசன் என்னன்னா டூரிஸ்டாக வர்றாங்க. இன்னொன்று எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றாங்க. அந்த ஃபுட்டுக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய மசாலா பொருட்களில் முக்கியமான ஒன்றுனா ஏலக்காயை சொல்லலாம். அதனாலவோ என்னவோ தான் மசாலாக்களின் ராணி அப்படின்னு இந்த ஏலக்காயை சொல்கிறாங்க போல. இந்த மசாலா பல நூற்றாண்டுகளாக மருத்துவத்திலையும் சமையல்லையும் முக்கியமானதாக இருந்து வருது. அதோட தனித்துவமான சுவை, சுகாதார நன்மைகளுக்காக மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு நறுமணமுள்ள மசாலா அப்படின்னாலும் ஏலக்காயை சொல்லலாம். இந்தியா இலங்கையை பூர்வீகமாக கொண்டது தான் இந்த ஏலக்காய். நம்ம சாப்பிட்ற இனிப்பு, காரம், பிரியாணி, டீ அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஏலக்காயோட பயன்பாடு இருக்கு. சமையல் பயன்பாட்டையும் தாண்டி ஏலக்காயில் ஏராளமான மருத்துவ குணங்கள் கூட இருக்கு. ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த இந்த மசாலா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் வீக்கத்தை குறைக்கிறதாகவும் நம்பப்படுது. ஏலக்காயில் என்னென்ன அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். துத்தநாகம், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் சி இது மாதிரியான அத்தியாவசிய தாதுக்கள், விட்டமின்களோட வளமான மூலமாகவும் இந்த ஏலக்காய் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஊட்டச்சத்துக்கள் அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பண்புகளுக்கு காரணமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஏலக்காய் செரிமானத்தை எளிதாக்குது. எப்படின்னு பார்த்தோன்னா பல நூற்றாண்டுகளாக குமட்டல், வாந்தி, அஜீரணம் இது மாதிரியான செரிமான பிரச்சனைகளை போக்க ஏலக்காயை பயன்படுத்தியிருக்காங்க. அதோட இயற்கை எண்ணெய் இருக்குல்ல, இது பசியை தூண்டுறதுக்கும் வயிற்றோட அமிலத்தன்மையை எதிர்க்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் ஏலக்காயை சாப்பிட்றப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை நம்ம ஞாபகம் வச்சுட்டு அளவோட சாப்பிட்டோன்னா இயற்கையாகவே குடல், செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நமக்கு ஏலக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காயில் பாக்டீரியா எதிர்ப்பு விளைவுகள் கொண்ட சேர்மங்கள்லாம் இருக்கு. அது தொற்றுகளை எதிர்த்து போராடவும், வாய் துர்நாற்றத்தை குறைச்சி பற்களோட துவாரங்கள் ஏற்படுறதை தடுக்கிறதன் மூலமா வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. இதய ஆரோக்கியத்துக்கு ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காயை தொடர்ந்து சாப்பிட்றது ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. அதோட ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்குல்ல, அது வீக்கத்தை குறைக்க கூட உதவுது. இதனால இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கலாம். ஏலக்காய் எப்படி பல்துறை பயன்பாடுகளில் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காயோட தனித்துவமான சுவை இருக்குல்ல, அது இனிப்பு மற்றும் காரமான உணவுகள் ரெண்டையுமே மேம்படுத்துது. அதனால தான் இது இந்திய உணவு வகைகளில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குழம்பு, இனிப்பு வகைகள், தேநீர் இது மாதிரியான பானங்களில் கூட பயன்படுத்தப்படுது. சமையல் பயன்பாடுகளையும் தாண்டி ஏலக்காய் அதோட சிகிச்சை நன்மைகளுக்காக பாரம்பரிய மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏலக்காய் ஏன் மசாலாக்களோட ராணி அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்க்கலாமா. செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுலேருந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது வரைக்கும் ஏலக்காய் சுவை மற்றும் செயல்பாட்டோட கலவையை நமக்கு தருது. இந்த மசாலாவை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் இயற்கையான ஊக்கத்தை அளிக்குது. அதனால தான் ஏலக்காயை மசாலாக்களின் ராணி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோவில் எவ்வளவோ மசாலா பொருட்கள் இருந்தாலும் மசாலா பொருட்களோட ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி ஏலக்காயை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.